ஒரு 20 வருஷம் அமைச்சராக இருந்தவர், 4 வருடம் முதலமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு ரொம்ப நேர்மையாக நிர்வாகத்தை நடத்திய மீஞ்சூர் பக்தவச்சலம் முன்னாள் முதலமைச்சர் ஐயாவுக்கு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு சுதந்திர வீரர், இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட், சால்ட் சத்தியாகிரக ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் பங்கேற்று சிறை சென்றவர், நிலையான ஆட்சியை கொடுத்தவராகவும் கடைசி காங்கிரஸோட கடைசி முதலமைச்சர் இவர் தான். அப்பேற்பட்ட ஒரு போற்றுதலுக்கு உரியவர். இது மட்டும் இல்லாமல் விவசாய கடன், இவர் விவசாய அமைச்சராக இருக்கும்போது விவசாய கடன் வந்து வெறும் 6 கோடி தான் தமிழக அரசாங்கத்தோட ஒரு லிமிட்டாக இருந்தது. ஒரு 6 கோடி ரூபாய் இருந்த விவசாய கடனை வந்து 25 கோடி ரூபாய் வரைக்கும் விவசாய கடன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். தமிழ்நாடு சட்டமன்றம் சென்ட் ஜார்ஜ் கோட்டை 100 ஆண்டு விழாவை கண்ட ஒரு அசம்பிளி லெஜிஸ்லேச்சர். கிட்டத்தட்ட 100 வருஷம் சென்டனரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2021 நம்ம விழாலாம் எடுத்திருக்கிறோம். இந்த 100 ஆண்டு கண்ட இந்த சட்டப்பேரவையில் எல்லா முதலமைச்சர்களுக்கும் சட்டமன்றத்தில் ஒரு போர்ட்ரேட் புகைப்படம் இருக்கும் பொழுது, ஒரு 20 வருஷம் அமைச்சராக இருந்தவர், 4 வருடம் முதலமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு ரொம்ப நேர்மையாக நிர்வாகத்தை நடத்திய மீஞ்சூர் பக்தவச்சலம் முன்னாள் முதலமைச்சர் ஐயாவுக்கு ஒரு போர்ட்ரேட், ஒரு புகைப்படம் இல்லைன்றது ஒரு வருத்தம். தமிழ்நாடு சட்டமன்றம் சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லப்படுறது வந்து நம்மளுடைய சட்டமன்றம், நம்மளுடைய லெஜிஸ்லேச்சர் வந்து 100 ஆண்டுகளை தாண்டி இந்தியாவிலேயே பழமையான ஒரு சட்டமன்றம், பெருமைக்கு உட்பட்டது. இப்போ திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு இந்த ஒரு விஷயம் வழியாக ஒரு வாயிலாக ஒரு கோரிக்கை. நம்ம முதலியார் சமுதாயத்தில் ஒரு மிக முக்கிய ஒரு தலைவராக விளங்கிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும், காங்கிரஸ் கட்சியினுடைய 1963 1967 வரைக்கும் முதலமைச்சராக பணியாற்றியவர், ரொம்ப நேர்மையாக செயல்பட்டவர். முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர் சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சூழ்ச்சிகள் வந்தாலும் மனம் தளராது நெஞ்சுறுதியோட ஆட்சியை நடத்தியவர் மீஞ்சூர் பக்தவச்சலம் முதலியார் அவர்கள் அப்படின்னு சொல்லி கர்ம வீரர் காமராஜர் வந்து அவரால் போற்றப்பட்டவர். திருவல்லிக்கேணி சென்னையில் நடந்த பக்தவச்சலம் முதலியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அப்போ இருந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருவல்லிக்கேணி அவருடைய பிறந்தநாள் விழாவிலே பங்கேற்று, பக்தவச்சலம் அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை சுயசரிதத்தை நீங்க கட்டாயம் ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையில் பண்ண சாதனைகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரியணும்னு பாராட்டி பேசப்பட்டவர் மீஞ்சூர் பக்தவச்சலம் முதலியார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பக்தவச்சலம் முதலியார் அவர்களுடைய நிர்வாக திறனையும் அவருடைய சட்ட நுணுக்கங்கள் மூலயமாக தமிழ்நாடுனுடைய அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமையை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு துரோணாச்சாரியார், ஒரு துரோணர் தான். என்ன ஏகலவன் வந்து தூரத்தில் நின்று கத்துக்கிட்டு பயன்பட்டுக்கிட்டார். அதே போல நானும் பக்தவச்சலம் முதலியார் அவர்களை எதிர்கட்சியாகவோ இருந்தும் அவர் எதிரில் நின்று நான் பார்த்து தூரத்திலிருந்து பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். என்ன அந்த துரோணாச்சாரியார் ஏகலவனுடைய கட்டவரலை கேட்டார், இந்த துரோணாச்சார கிட்ட கட்டவரல் இல்லாம நான் கத்துக்கிட்ட நிர்வாக திறமை அப்படின்னு கலைஞர் அவர்களாலும் பாராட்டப்பட்டவர் மீஞ்சூர் பக்தவச்சலம் முதலியார் அவர்கள். இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல 16 தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளுடைய புகைப்படம் இருக்கும் பொழுது நம்மளுடைய மீஞ்சூர் பக்தவச்சலம் அவர்களுடைய புகைப்படம் இல்லாதது வந்து ரொம்ப வேதனை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. பக்தவச்சலம் முதலியார் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில பிறக்கிறாங்க. பிறந்து 1920 காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு சுதந்திர வீரர், இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட், சால்ட் சத்தியாகிரக ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் பங்கேற்று சிறை சென்றவர். அவர் வந்து ஒரு லா படித்த ஒரு அட்வொகேட், ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணவர். பிறகு 20 வருடம் நம்ம தமிழ்நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக, விவசாயத்துறை அமைச்சராக, HRNC டிபார்ட்மெண்ட் இந்து அறநிலைத்துறையினுடைய ஒரு அமைச்சராகவும், முதலமைச்சராகவும், PWD பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் சேவை செய்தவர். மிகவும் நேர்மையானவராகவும் நிலையான ஆட்சியை கொடுத்தவராகவும் காங்கிரஸோட கடைசி முதலமைச்சர் இவர் தான். அப்பேற்பட்ட ஒரு போற்றுதலுக்கு உரியவர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவர் இந்த PWD டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்போது தமிழ்நாடுனுடைய நீர் நிலைகள் மற்றும் நம்மளுடைய ஆறுகள் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சீர்மைப்படுத்தியிருக்கிறார். முக்கியமா மணிமுத்தாறு டேம் திட்டம், ஆரணி ஆறு திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், ஏரிகள் நீர்ப்பாசன திட்டம், காவேரி தண்ணீர் திரள் திட்டம், மெய்யாற்று திட்டம் மற்றும் பயாக்ரா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த திட்டம், மதுரையில மின்சார திட்டம், பாபநாச மின்சார திட்டம், சென்னை நகர மின் உற்பத்தி திட்டம், சென்னை மேட்டூர் மின் இணைய திட்டம். இது மட்டும் இல்லாம ஒரு விவசாயத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இயற்கை உரம் விவசாயிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்றது ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கான கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஏழை விவசாயிகளுக்கு கம்மியான விலையில நல்ல தரமான விதைகளை கொடுக்கணும் அப்படின்னுக்காக ஒரு லெஸ் பிரைஸ்ல சீட்ஸ்
அக்ரிகல்ச்சரல் சீட்ஸ் கொடுக்குற திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் விவசாய கடன், இவர் விவசாய அமைச்சராக இருக்கும்போது விவசாய கடன் வந்து வெறும் 6 கோடி தான் தமிழக அரசாங்கத்தோட ஒரு லிமிட்டாக இருந்தது. ஒரு 6 கோடி ரூபாய் இருந்த விவசாய கடனை வந்து 25 கோடி ரூபாய் வரைக்கும் விவசாய கடன் கொடுக்கலாம் விவசாயிகளுக்குன்னு பட்ஜெட்லேயே வந்து இவர் தாக்கல் பண்ணவர். ஏன்னா இவர் நிதி அமைச்சராகவும் இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் உணவு பஞ்சம் 1960 உணவு பஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த காலகட்டத்தில் இந்த ஃபுட் ஷார்ட்டேஜை எப்படி கம்மி பண்ணதுக்கான செயல் திட்டங்களை இது பண்ணவர். அதே போல இவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையில திருக்கோவில் அப்படின்னு ஒரு பத்திரிகை வரும். இந்த திருக்கோயில் அப்படின்ற ஒரு பத்திரிகையை இதழை வந்து இவருடைய பீரியட்ல தான் தொடங்குறாங்க. இது மட்டும் இல்லாம இவர் HRNC டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா இருக்கும்போது எல்லா கோயில்கள்லையுமே அதனுடைய ஸ்தல வரலாறு, ஆலய வரலாறு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு எல்லா கோயிலுமே இந்த டெம்பிள் என்ன, எந்த வருஷம் கட்டினது, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ற ஒரு விஷயம் டீடைல்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம கோயில்கள்ல நாதஸ்வரம் மற்றும் இந்த தவில் வித் இந்த மாதிரியான தெய்வ வாத்தியங்களை ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய கிளாஸ் செஷன்ஸ் வந்து இவர் ஆரம்பிச்சு வச்சாங்க. திருப்பாவை திருவம்பாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிளாஸஸும் வகுப்புகளையுமே இவர் கோயில்கள்ல வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மனிதர். இவர் சொல்லுவாராம், கோயில்கள் வந்து கடவுளை காக்கிறதுக்கு கிடையாது, கோயில்கள் வந்து மக்களையும் சாமானியனும் காக்கக்கூடியது. அதுக்கான ஒரு வெல்ஃபேர் சிஸ்டம் தான் இந்த கோவில். கோவில்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணவர். அதனுடைய ஒரு விஷயமா தான் குற்றாலத்துல பராசக்தி காலேஜை வந்து உருவாக்குறார். கோயில்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை அதை நம்ம எப்படி நம்ம நல் முறையில நம்ம பயன்படுத்தலாம்னு நினைக்கும் பொழுது அந்த கல்விக்கும் எஜுகேஷனுக்கு வந்து நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முதல்ல ஸ்டெப் எடுத்து முதல்ல கோயில் HRNCல இருந்து வர வருமானத்தை வைத்து குற்றாலத்துல இருக்கக்கூடிய பராசக்தி அப்படின்னு ஒரு காலேஜை வந்து இவருடைய பீரியட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கோயில்கள்ல எல்லா கோயில்லையுமே நீங்க இந்த விபூதி, பன்னீர் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களே உற்பத்தி பண்ணுங்க, கோயில்கள்லயே நீங்க இதை உற்பத்தி பண்ணுங்க, செலவினம் கம்மியாகும்னு அவ்வளோ ஒரு நிர்வாக சிக்கனம், அவ்வளோ ஒரு நிர்வாக திறமையை ஆற்றி நம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சேவை செய்த மீஞ்சூர் பக்தவச்சலம் ஐயாவுடைய புகைப்படம் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு மட்டும்தான் இல்லை, ராஜாஜி முன்னாள் முதலமைச்சருக்கு இருக்கு, கர்ம வீரர் காமராஜருக்கு இருக்கு, பேரறிஞர் அண்ணாவுக்கு இருக்கு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருக்கு, மேடம் ஜெயலலிதா அவங்களுக்கு இருக்கு, எம்ஜிஆருக்கு அவருக்கு இருக்கு, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு இருக்கு, சுப்ராயன் கவுண்டர் அவருக்கு இருக்கு. பக்தவச்சலம் முதலியாருக்கு இல்லாம இருக்கிறது வந்து மிகவும் வருத்தம் அளிக்குது. இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு ஒரு கோரிக்கையாக, நீங்கள் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நேர்மையாக சேவையாற்றிய முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களுக்கு ஒரு போர்ட்ரைட் தமிழ்நாடு அசம்பிளில நீங்க திறந்து வைக்கணும். அதுக்கான முயற்சிகள் நீங்க செய்யணும். எங்க மக்கள் சார்பாகவும் எங்க தமிழக நீதி சங்கம் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். கூடிய விரைவில் அவருக்கான புகைப்படம் திறக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ஒரு ஏற்பாடுகள், கோரிக்கைகள் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நம் சங்கம் வாயிலாக கண்டிப்பாக கொடுப்போம். வாழ்க பக்தவச்சலம் முதலியார் அவருடைய சேவை. வளர்க தமிழ்நாடு, வளர்க தமிழ். நன்றி.